பின்னால புகைப்படத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர் அவங்க பணியிலிருந்து ஓய்வு பெறாங்க. இந்த ஆசிரியரை பெரும்பாலும் செங்கலடி பாடசாலை, செங்கலடி மத்திய கல்லூரி இல்லாட்டி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய அநேகமான பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்கள் டீச்சர்கிட்ட படித்து பல பெரிய பொறுப்புகள்ல பல பெரிய பதவிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் கூட இருக்கலாம். நான் ஒரு சாதாரணமான ஒரு நபர். அப்படி பல மாணவர்களை உருவாக்கிய ஒரு ஆசிரியை. பெரும்பாலும் டீச்சர்கிட்ட நான் அதிகமாக பாடம் படிச்சது குறையான வாழ்க்கையை படிச்சிருக்கிறேன். பல டைம்ல டீச்சர் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க எனக்கு. ஏன்னா எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல டீச்சர் இருக்கிறவன். அப்ப சொல்லுவாவு, தம்பி நீ நல்லபடியன், குழப்படி பண்ணாத, அடுத்தது வாழ்க்கையில நிறைய காலங்களை நீ தனிமையில தான் கழிக்க வேண்டி இருக்கும். அப்ப உன்னோட இப்ப இருக்கிற நண்பர்கள மனநிலை அப்போ உனக்கு விளங்குன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் எல்லா நண்பர்களையும் சொல்லல, நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் தேவைக்கு பழகி போட்டு நம்மளை பத்தியே விமர்சிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அது வேற கதை. ஆனா டீச்சர் சொன்ன விடயங்கள் தீர்க்க தரிசனம் மாதிரி. அப்படி மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங் எல்லாம் தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை. அவைய இப்ப மாணவர்கள் மிஸ் பண்ணுவாங்கன்றதான் நான் ஃபீல் பண்றேன். என்னன்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச காலம் டீச்சர் அவரை சேவிஸ் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா மாணவர்களுக்கு இன்னும் பயன் தரக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனா டீச்சர் தங்களோட குடும்பத்தோட பிள்ளைகளோட கட்டாயமாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதோட ஒரு விடயம் குறிப்பிடணும். டீச்சர் கணவர் ஜியான்னா அவரும் கூட சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடியவர் தான். அந்த பாடசாலையை தாண்டி மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் கொடுக்கிற சமூக பணிகள்ல ஈடுபடுறன்னு சொல்லி அவரும் கூட ஒரு டீச்சருக்கு இணையாக சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்காங்க. அவை டீச்சர் மனசுக்கு ஏத்த ஒரு நபராக அவரும் இருந்திருக்காரு. நான் அவரை இந்த விடயத்துல நான் குறிப்பிடுறேன். ஆடியஸ்ல இருந்திருக்காரு, செங்கடியில கொஞ்சம் ஆளுமையாக பல விடயங்கள் செஞ்சிருக்காரு. அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். டீச்சருக்கும் நன்றி. டீச்சர் நிறைய சேவையாற்றிருக்கிறீங்க, சமுதாயத்துக்கு சேவையாற்றிருக்கீங்க. ஆசிரியர்களை கொண்டாடாத எந்த ஒரு சமுதாயமுமே முன்னேறாது. நீங்களும் டீச்சர்கிட்ட படிச்சிருக்கீங்களா? டீச்சரை பத்தி உங்களோட ஏதாவது ஒரு மனப்பதிவு கீழே உங்களோட கருத்துக்களாக போடுங்க. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். யாதும் முறை யாவரும் கேளீர். நன்றி.